அன்புக்குரிய உழவர் பெருங்குடி மக்கள், குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு வணக்கம். 2026க்கான தேர்தல் பரபரப்பாக போயிட்டே இருக்கு. எல்லா கட்சிகளுமே தங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த தேர்தல் அறிக்கையில் இந்த மண்ணின் மைந்தர்களான உழவர் பெருங்குடி மக்களான தேவேந்திரகுல வேளாளர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையான தனி இடஒதுக்கீட்டுடன் பட்டியல் வெளியேற்றம் பற்றியான கோரிக்கைகள் இடம்பெற்றிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம ஆலோசித்து யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு வாக்கு செலுத்தக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். வாக்கு செலுத்துறது அப்படின்றது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. அந்த உரிமையில் தலையிடுறதுக்கு யாருக்கு உரிமை கிடையாது. ஆனால் யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்றத எப்படியெல்லாம் நம்ம சிந்திச்சு செயல்படணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன டிஸ்கஷன் தான் இந்த காணொளி. ஆல்ரெடி நமக்கு தெரியும், நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கை தனி இடஒதுக்கீட்டுடன், குறிப்பாக 7% இடஒதுக்கீட்டுடன் பட்டியல் மாற்றத்தை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்று நம்ம மாநில அரசுக்கும் கோரிக்கை வச்சுருக்கோம், மத்திய அரசுக்கும் கோரிக்கை வச்சுருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளுக்குமே இந்த கோரிக்கையை நம்ம வச்சுருக்கோம். அது மட்டுமே இல்லை, இந்த கோரிக்கையை வெற்றி அடையிறதுக்காக பல போராட்டங்களை நம்ம செஞ்சுருக்கோம். இந்த கோரிக்கையை பற்றி எந்த கட்சிகள் பேசியிருக்கு, மற்ற கட்சிகளினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றதையும் விவாதிக்க போகிறோம். குறிப்பாக டிஎம்கே இந்த தனி இடஒதுக்கீட்டுடன் கூடிய பட்டியல் மாற்றத்தினா என்ன மாதிரி அணுகுது, அதே மாதிரி அதிமுக எந்த மாதிரி அணுகுது, அதே போல் பிஜேபி இதற்கு எந்த மாதிரியான ஆதரவுகளை கொடுத்துருக்கு, அதே போல் நாம் தமிழர் கட்சி இதுக்கு எவ்வளோ பெரிய ஆதரவை கொடுத்துட்ருக்கு அப்படின்றதையும் இங்கே விவாதிக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த பெரிய கட்சிகள் குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே 4வது பெரிய சமூகமாக இருக்கக்கூடிய உழவர் பெருங்குடி மக்களான தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு இந்த கட்சிகள் கொடுக்கக்கூடிய மதிப்பு என்ன, இந்த கட்சிகள் சமூக ரீதியாக இந்த சமூக மக்களை எப்படி பார்க்குது, இந்த மண்ணின் மைந்தர்களுடைய வரலாற்றை, பண்பாடை, கலாச்சாரத்தை பேணி காக்கிறதுக்கு இந்த அரசாங்கங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்றதையும் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையுமே நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வாக்கு செலுத்தணும். ஏன்னா இது உங்களுக்கான உரிமை கிடையாது, உங்களுடைய தலைமுறைகளுக்கான உரிமை, உங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியலுக்கான ஒரு உரிமை. அவங்க இந்த வாழ்வியலும் பார்க்கல, இந்த கலாச்சாரத்தையும் பார்க்கல, இந்த பண்பாடையும் அவங்க அனலைஸ் பண்ணாமல் ஏதோ ஒரு போக்கில் என்ன பண்ணியிருக்காங்க, உங்களை வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்றது கூட நமக்கு தெரியாமல் நம்மளுடைய தலைமுறைகள் எவ்வளோ பாதிச்சிருக்காங்க அப்படின்றத உணர்ந்து இந்த எலெக்ஷனில் நீங்கள் ஓட்டு போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அதை யாரும் மறந்துடக்கூடாது. அதே போல் நமக்கு தெரியும், அதிமுக கட்சியிலையும் பல கட்சிகள் கூட்டணி அமைச்சிருக்காங்க, திமுக கட்சியிலையும் பல கட்சிகள் கூட்டணி அமைச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும் தனித்து போட்டிடுறாங்க. அதே மாதிரி டிவிக்கு கட்சியும் தனித்து போட்டிடுறாங்க. இந்த கட்சிகள் நம்மளுடைய அடிப்படை உரிமை கோரிக்கையான தனி இடஒதுக்கீட்டுடன் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை எப்படி அணுகுறாங்க, யார் யார் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்கன்றத நம்ம பார்க்கணும். ஏன்னு கேட்டால் இது இந்த உரிமை உங்களுக்கான உரிமை மட்டும் இல்லை, உங்களுடைய தலைமுறைகளுக்கான உரிமையும் கூட. ஏன்னா இந்த மண்ணின் மைந்தர்களாக தேவேந்திரகுல வேளாளர்கள் எப்படியாப்பட்ட பண்பாட்டுக்குடையவங்க, எப்படியாப்பட்ட கலாச்சாரம் உடையவங்க, என்ன மாதிரியான வாழ்வியலை கொண்டு இருந்தாங்க, கடந்த 100 ஆண்டுகளில் அது சிதைக்கப்பட்டிருக்கின்றத உணர்ந்து உங்களுடைய தலைமுறையை கௌரவமாக வாழ வைக்கணும். அவர்களுக்கான உரிமையும் நீங்கள் பெற்றுக் கொடுக்கணும். இன்னமும் அமைதியாக, இன்னமும் இந்த கட்சிகள் சொல்லக்கூடிய சமூக நீதியை நம்பாதீங்க. அந்த சமூக நீதி என்ற பெயரில் ஏமாத்துறாங்க. இதுதான் உண்மையும் கூட. இதை நம்ம தீவிரமாக விவாதிக்கலாம். இந்த விவாதத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் உங்களுடைய வாக்கை உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நோக்கி என்ன பண்ணுங்க, செலுத்துங்க. அதுக்கு முன்னாடி இதை நம்ம என்ன பண்ணுவோம், இது கடந்து வந்த பாதையை நம்ம இங்கே என்ன பண்ணலாம் பார்க்கலாம். குறிப்பாக அதிமுக கூட்டணியில், என்டிஏ கூட்டணியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 1 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த 1 சீட்டு போதுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னு கேட்டால் இந்த மண்ணின் மைந்தர்களான இந்த உழவர் பெருங்குடி மக்களான தேவேந்திரகுல வேளாளர்கள்
இன்னைக்கு 4வது பெரிய சமூகமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை ஒரே ஒரு சீட்டு மட்டுமே கொடுத்தது வந்து இந்த மக்களுடைய ஓட்டை ஏமாற்றி வாங்கிடலாம் அப்படின்னு பார்க்கக்கூடிய சூழ்நிலை தான் பார்க்க முடியுது. இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இவ்வளோ பெரிய சமூகத்தை நீங்கள் இவ்வளோ ஈஸியாக அப்ரோச் பண்ணுறது கண்டிப்பாக நம்மளை ஏமாற்றக்கூடிய ஒரு சமூகம். கண்டிப்பாக திரு ஜான் பாண்டியன்னா, அக்கா பிரிசில்லா பாண்டியன் மேடம் அவங்க ஜெயிச்சு உள்ளே போனால் அது நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக தான் இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், மனசில் வச்சுட்டு உங்களுடைய வாக்குகளை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அவருடைய வெற்றிக்கு நீங்கள் உதவி செய்யணும். எல்லா மக்களுடைய ஆதரவுமே நம்ம வாங்கி கொடுக்கணும். அதுக்கடுத்து நமக்கு தெரியும், தென் மாவட்டங்களில் குறிப்பாக புதிய தமிழகம் கட்சியும் டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி அவங்களுமே வந்து ரொம்ப வலிமையாக இருக்கக்கூடிய பகுதிகள். அந்த பகுதியில் புதிய தமிழகம் ஒரு பெரிய ஒரு செக்யூரிட்டி ஜோனையே வந்து அந்த மக்களுக்கு கொடுத்துச்சு அப்படின்றது தெரியும். அவ்வளோ பலம் வாய்ந்த புதிய தமிழகம் கட்சியை இந்த இந்திய கூட்டணி உள்ளவங்க புறக்கணித்தது வந்து அங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உழவர் பெரும்புடி மக்களான தேவேந்திர குல வேளாளர்களுக்கு பெரிய இழப்பாக தான் இது பார்க்கப்படுது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளிப்படையாக பேசுகிறாங்க, எங்களை புறக்கணித்த நீங்கள் உங்களை நாங்கள் புறக்கணிப்போம். அப்போ ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குமே பிரச்சனைகள் வேறு வேறு மாதிரி இருக்குது. தென் தமிழகத்தில் டிகேவி மக்களை அதிமுக புறக்கணிச்சிருக்கு என்றும், அதே மற்ற பகுதியில் அந்த சட்டமன்ற எம்எல்ஏக்கள் அந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் வந்துட்டு அந்த சமூக மக்களுக்கு எதிர்ப்பாக இருக்காங்க. ஈவன் அவங்க அதிமுகவாக இருந்தாலும் அல்லது பிஜேபியாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய செயல்பாடுகளை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய வாக்கு அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அதையும் மறந்துடாதீங்க. அப்போ தென் தமிழகத்தில் இவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் வருத்தமான விஷயம். அந்த பகுதியில் டிகேவி மக்கள் யாருக்கு ஓட்டு பண்ணணும், உங்களுடைய பெரும்பான்மையை காமிச்சு உங்களுடைய அதிகாரத்தையும் நாளைக்கு உங்களை அவங்க என்ன பண்ணக்கூடாது, ஈஸியாக அவங்க கால்குலேட் பண்ணிடக்கூடாது. இவங்களை ஈஸியாக போட்டோம்னா யாருக்கு வேணுமோ ஓட்டு போட்டு போயிடுவாங்க, இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னு அவசியம்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரணம் தான் அப்படின்ற ரீதியில் வந்து உங்களை அணுகிட்டே இருக்காங்க. நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அந்த சூழ்நிலையை வந்துட்டு இதுக்கப்புறம் கொடுக்காம யோசித்து சிந்திச்சு ஓட் போடக்கூடிய வாக்களிக்கக்கூடிய சிந்தனையை பெறணும் அப்படின்றதையும் நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டியிருக்கீங்க. அதே மாதிரி திமுகலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வெற்றி வாய்ப்பை பெற்ற டிஎம்கேல இருக்கக்கூடிய டிகேவி சொந்தங்கள் அவங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் என்னதான் சீரும் சிறப்புமாக செயல்பட்டிருந்தாலுமே இப்போ அவங்க புறக்கணிக்கப்பட்டு இந்த பட்டியல் சாதி அப்படின்ற ஒரு ரீதியில் எந்த பட்டியலில் இருந்தாலுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா தேவேந்திரர் இருக்காங்க, ஆதி திராவிடர் இருக்காங்க, அருந்ததியர் இருக்காங்க. இவங்க 3 பேருமே இருந்தாலும் 3 பேருமே ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய மனநிலை இருக்குது. அவங்க ஒரே மாதிரி பார்த்து அவங்களுக்கான தேவைகளை அவங்க பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. இப்போ ஒரு தனி தொகுதி இருக்குது அப்படின்னா தனி தொகுதி அப்படின்னும் போது அருந்ததியர் அங்கே போட்டிடலாம், ஆதி திராவிடர் போட்டிடலாம், தேவேந்திரர் அங்கே போட்டிடலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேவேந்திரர் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல அருந்ததியருக்கு சீட்டு கொடுக்குறாங்க. கேட்டால் நீங்கள்லாம் பட்டியல் என்ன தானே, உங்களுக்குள்ள என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்கிறவங்க பிசியில் எத்தனை சமூகங்கள் இருக்குது, அந்த வேறுபாடை பார்க்கணும். அங்கே இந்த மக்கள் அதிகமாக இப்போ கவுண்டர் சமூகம் அதிகமாக இருந்தால் அந்த இடத்துல கவுண்டருக்கு தான் சீட்டு கொடுக்குறாங்க. நீங்களும் பிசி தானேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டியாருக்கு அங்கே சீட்டு கொடுக்கறது இல்லை. இப்போ இதெல்லாம் சமூக நீதியை பேசுறதுக்கு எந்த ரைட்ஸுமே இல்லாத ஒரு கட்சியில் தான் நம்ம ஓட்டு போட்டுட்ருக்கோம். மறுபடியும் அவங்களுக்கே ஓட்டு போட்டு அவங்களே ஜெயிக்க வச்சு மறுபடியும் இதே பிரச்சனையை அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த முறை தயவு செய்து உங்களுடைய வாக்கை யோசிச்சு உங்களுடைய உரிமை கோரிக்கையான இந்த கோரிக்கைக்கு யார் செவிசாய்ப்பாங்க, யார் செவிசாய்க்க மாட்டாங்க அப்படின்றத உணர்ந்து செயல்படுங்க. அதை விட்டுட்டு நான் எங்கள் காலங்காலமாக டிஎம்கே, நான் காலங்காலமாக ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லி தான் மாற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட போகிறது கிடையாது, நீங்கள் ஐயா கருணாநிதிக்கு ஓட்டு போட போகிறதெல்லாம் கிடையாது. அவங்கள ரெப்ரஸன்டேட்டிவாக நிற்கிறேன். அந்த சட்டமன்ற தொகுதியில் யாரோ ஒருத்தருக்கு தான் நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க. அந்த உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவராக தான் இருக்கார். அவர் இத்தனை சாதிய கொலைகள் நடந்திருக்கு, இத்தனை பிரச்சனைகள் நடந்திருக்கு, உங்கள் சாதிக்குன்னு அவர் வந்து நிற்காம உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சாதிக்கு தான் போய் அவர் நின்று சப்போர்ட் பண்ணுறாரு, மறைமுகமாக நின்று சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அந்த சட்டமன்ற தொகுதியில் அவர் நல்லவரா கெட்டவரா, சாதி சார்ந்து செயல்படுறாரா இல்லை எல்லா சாதியுமே சமமாக பார்க்குறாரா அப்படின்ற ரீதியில் என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்க. அதில் சமூகம் சார்ந்து ஒரு வேட்பாளரை நம்ம பார்க்கறது தப்பு. அதே மாதிரி
அவர்கிட்ட அந்த மாதிரி கரை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இந்த ரீதியில் கட்சியை பார்க்காது. எந்த கட்சியாக இருந்தாலும் அவர் நல்லவராக இருக்கணும். ஒருவேளை நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய கட்சியாக இருந்தாலும் அவர் சாதிய சிந்தனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவரை புறக்கணிக்கிறது நல்லது. ஏன்னா அதனால் நீங்கள் அவருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா உங்கள் தலைமுறை தான் பெரிய பாதிப்புக்கு உள்ளாவாங்க. அதனால் இந்த ஜனநாயக நாட்டில் நீங்கள் ஜனநாயக ரீதியில் முடிவெடுக்கணும் அப்படின்னா அவர்களும் ஜனநாயகத்தை பேணி காக்கக்கூடிய ஒருவராக இருக்கணுன்றதுல மனசில் வச்சுக்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம ரொம்ப பாதிச்சிருக்கோம். அது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா கடந்த ஆட்சி காலத்தில் டிஎம்கே ஆட்சியில் ஐயா தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மணிமண்டபம் கட்டி கொடுக்கலையும் ஏகப்பட்ட குழப்பங்களை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்டா அது ஒரு மண்டபமாக, ஒரு திருமண மண்டபம் மாதிரி அவங்க அதை கட்டமைப்பு ஏற்படுத்தியிருந்தாங்க. இறுதியில் அதையும் மக்கள் போராடி அதையும் மாற்றுங்கன்னு சொல்லி பெயரை மட்டுமே மாற்றினாங்க. ஆனால் அதனுடைய ஸ்ட்ரக்சரையோ அதனுடைய ஆர்கிடெக்சர் ஷேப்பையோ என்ன பண்ணல, மாற்றலை. இது உண்மையை சொல்ல போனால் ஏதோ ஒரு வகையில் இன்டைரக்டாக அதை அவமானப்படுத்தும் விதமாக தான் அதை செஞ்சுருக்காங்க. ஏன்னாண்டா மற்ற தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவமோ கொடுக்கப்பட்ட தொகையோ அவர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட மணிமண்டபத்தினுடைய ஆர்கிடெக்சரோ எதுவுமே யாருக்கு கொடுக்கப்படலை அப்படின்றது மிக வருத்தமான ஒரு விஷயமா தான் பார்க்குறாங்க. அது குறிப்பாக தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரன் ஐயாரோவுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய மரியாதை என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விவாதத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இதையுமே நீங்கள் மனசில் வச்சு தான் நீங்கள் ஓட் போடணும். இன்னைக்கு வராங்க, வீட்டுக்கு காசு கொடுக்குறாங்க, காலங்காலமாக நம்ம இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னா உங்கள் தலைமுறை பெருசாக பாதிக்கப்படுவாங்க. அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய டிகேவி இளைஞர்கள், குறிப்பாக மண்ணின் மைந்தர்களாகிய உழவர் பெருங்குடி மக்களான தேவேந்திர குல வேளாண் மக்களுடைய இளைஞர்கள் இந்த கோரிக்கையினுடைய முக்கியத்துவத்தை உணரணும். யாருமே உணரல. இது ஒரு பண்பாட்டு உரிமை, கலாச்சார உரிமை. ஏன்னா ஒவ்வொரு பட்டியலுக்குமே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான கலாச்சாரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆனால் இந்த சமூகத்தினுடைய கலாச்சாரம் பண்பாடுன்றது முற்றிலும் மாறுபட்டு இருக்கு எங்கள் பட்டியல் இனத்தில். பட்டியல் இனத்தில் இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய கலாச்சாரம் பண்பாடுன்றது வேற. உழவர் பெருங்குடி மக்களான தேவேந்திர குல வேளாண்மையுடைய பண்பாடு கலாச்சாரன்றது வேற. அந்த வாழ்வியலே வேற வேற மாதிரி இருக்குது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை அதை கன்சிடர் பண்ணுறதுக்கோ இந்த அரசாங்கத்தால் முடியல, இல்லை அதில் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்றது பெரிய மனவேதனையை இந்த மக்கள் கொடுத்துருக்கு. ஸோ இந்த தேர்தலில் இந்த மக்கள் அதற்கான விடையை உங்களுடைய வாக்கு மூலியமாக செலுத்துவாங்க அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்படுது.